பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி, ஆலயத்திலே அசுத்த ஆவி. லூக்கா 13:11 18 வருடமாய் நிமிர முடியாமல் கூனியாக இருக்கிற ஒரு ஸ்திரியை ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அவளை அழைத்து, ஸ்திரியே, உன்னுடைய பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் கையை வைத்து அவளை சுகப்படுத்துகிறாள். அவள் ஆலயத்திற்கு வருகிறவள்தான் 18 வருடமாக. ஆனால் அவள் உன்னதத்தை பார்க்காமல் இந்த உலகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாள். அவள் கட்டப்பட்டிருக்கிறாள், விடுதலை அடைய முடியவில்லை. ஆக கட்டுக்களிலிருந்து விடுவிக்கிற ஒரே சக்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அது மாத்திரமல்ல, 16 அவள் ஆபிரகாமின் ஸ்திரீ, மகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் மகள் என்றால் ஆசீர்வாதத்திற்கு உரியவள். அப்படிப்பட்டவளையே அவள் அங்கே ஒரு ஆவி கட்டி வைத்திருக்கிறது பாருங்கள். ஆகவே ஆலயத்திற்கு செல்லவர்களாக இருக்கலாம், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு உதாரணம், லூக்கா 3:33 ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இயேசுவே, உமக்கும் எனக்கும் என்ன என்று சத்தமிடுகிறான். அவனை அதட்டி அந்த அசுத்த ஆவியை வெளியேற்றுகிறார் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், இவனும் ஆலயத்திலே தான் இருக்கிறான், சபையில தான் இருக்கிறான். ஆக சபையில் இருக்கிறவர்கள் எல்லாமே பூரண விடுதலை பெற்றவர்கள் என்று நாம் எண்ணிக்கொள்ள முடியாது. இதிலே கட்டப்பட்டவர்கள் இன்னும் இருக்க முடியும். நாமும் கலாத்தியர் 3:29 படி ஆபிரகாமின் சந்ததி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சபையிலே கட்டப்பட்டவர்கள் இருப்பார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? விசுவாசிகள்தான், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள்தான். ஆனால் இன்னும் நாம் கட்டப்பட்டவர்களாக, நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற இயலாதவர்களாக, ஒரு சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டவர்களாக இருப்போம். அப்படி என்றால் பூரணமாக கிறிஸ்துவால் நாம் தொடப்பட வேண்டும், சத்தியத்திலே பூரணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் விடுபட முடியும்.